காதலிக்கும் போது உன் கூட 100 ஜென்மம் வாழணும் என சினிமா வசனம் எல்லாம் பேசி ஒரு சிறிய சண்டை வந்தால் கூட பிரிந்து செல்லும் இன்றைய காலகட்டத்தில் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமல்லாமல் மரணத்திலும் இணை பிரியாத தம்பதியாக ராமு சாவித்ரி திகழ்ந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட இரட்டை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 83 வயது முதியவர் ராமு. இவருக்கு 76 வயதில் சாவித்ரி என்ற மனைவி இருந்தார். ராமு பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ராமு சாவித்ரி தம்பதிக்கு சரவணன் என்ற மகனும் சாந்தி மேரி என்கிற திருமணமாகிய 2 மகளும் உள்ளனர். சமீப காலமாக மூச்சு திணறல் காரணமாக அவதிப்பட்டு வந்த ராமு கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி அன்று சிகிச்சை பலனின்றி ராமு உயிரிழந்தார். தனது கணவர் இறந்த தகவலை கேட்ட சாவித்ரி அந்த அதிர்ச்சியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கணவன் மனைவியாக நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்த ராமு சாவித்ரி தம்பதி ஒரே நேரத்தில் உயிரிழந்த சம்பவம் அவர்களது குடும்பத்தார், உறவினர்கள் மட்டுமல்லாமல் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குடும்பத்தினரின் சம்மதத்தோடு வார்டு கவுன்சிலர் ஏற்பாட்டில் புவனகிரி லயன்ஸ் சங்கம் சார்பில் இறந்த ராமு சாவித்ரி இருவரின் கண்களும் புதுச்சேரியில் உள்ள தனியார் கண் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டன. தற்போதுள்ள நவீன தொழில்நுட்பத்தின்படி 2 கண்கள் மூலம் 4 பேருக்கு பார்வை கிடைக்கும் என்பதால் இவர்களது 4 கண்களும் 8 பேரின் வாழ்வில் ஒளியேற்றக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரின் உடலும் வீட்டில் மரியாதை செலுத்த அருகருகே வைக்கப்பட்டது. அதன் பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரே பல்லக்கில் இருவரின் உடலும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இதனையடுத்து இருவரின் உடல்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டன. வாழும் வரை உனக்கு நான், எனக்கு நீ என பல வருடங்களாக காதலோடு வாழ்ந்த தம்பதி இறப்பிலும் இறுதி ஊர்வலத்திலும் இணைபிரியாதது பலரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வ கணபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.